அவனை ஊருக்கு புதுசு நடிச்சாங்க. ஹீரோனா எப்படி இருக்கணும்? எல்லாரும் மூஞ்சி பேசிக்கிட்டு இருக்கோம். எதிர்த்து பேசின அடிச்சான், எதிர்த்து நின்னாலும் அடிச்சான். தலைவா திரைப்படம் தமிழகத்தில் வெள்ளி என்று திரைக்கு வராததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனா ஒரு நாள் அவன் அடிச்சான். நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும், யார் இங்க வரவே கூடாது. இந்த வாழ்க்கையை குறித்து நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம்? That is Rocky's KGF. ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? நம்மள வாழ வச்சு இந்த மக்களுக்காக நம்ம எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? டெவலப் ஆகக்கூடாதா? மாறணும். சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். இங்க தோணுச்சு, அதான் இறங்கியாச்சு. இனி ஏதாவது யோசிக்க கூடாது. Make places powerful. முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். அப்ப ஒரு முடிவு பண்ணங்க. வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை. பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவங்க பார்த்துட்டோம்னா நீங்க என்ன பாயாசமா? மக்கள் விரோத ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் பொலிட்டிக்கல் எனிமி. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல. இன்னையில இருந்து அந்த டெரிட்டரி என்னது, இந்த டெரிட்டரி உன்னதுங்கிறது எல்லாம் மறந்துடணும். The world is my territory. என்னதாண்டா வேணும் உனக்கு? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். எல்லாருக்கும் எல்லாரும் வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை. இந்த மூணுத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன, போனா என்ன?